வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். லெட் எஃப் a to b be a function defined by f of x equal to x by 2 minus 1 அப்புறம் a set b set ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட் f by ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர்டு பேர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏ செட்டில் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கிடைக்குதோ அதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஆர்டர்டு பேர்ஸ் எழுதணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பை 2 மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஏ செட்டில் உள்ள எல்லாமே 2, 4, 6, 10, 12 இது எல்லாமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன கிடைக்குதோ அதை கண்டுபிடிச்சி 2,2க்கு வந்து என்ன கிடைக்குதோ அந்த நம்பர் அந்த மாதிரி நம்ம ஆர்டர்டு பேர்ஸ் போடணும். ஸோ இப்போ வந்து எஃப் ஆஃப் 2 ஃபஸ்ட்டு போடுவோம். எஃப் ஆஃப் 2 எக்ஸுக்கு பதில் வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 by 2 minus 1 அப்படின்னா 2 2 cancel 1 minus 1 which is equal to 0. next வந்து f of 4. so 4 by 2 minus 1 2 minus 1 is equal to 1. next f of 6. so 6 by 2 minus 1 3 minus 1 which is equal to 2. next வந்து f of 10 by 2 minus 1 5. so 5 minus 1 which is equal to 4. next வந்து f of 12 by 2 minus 1 6. so 6 minus 1 வந்து 5. ஸோ இப்போ வந்து நம்ம 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்குதுன்னா 0. ஸோ செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா செட் ஆஃப் ordered pairs is equal to set of எப்படி எழுதணும்னா 2, 0. so 2, 0 next 4க்கு வந்து 1. so 4, 1 next 6க்கு வந்து 2. so 6, 2 next 10க்கு வந்து 4. so 10, 4 12, 5. so இப்படி தான் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா டேபிள் ஃபார்மில் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் ஃபார்மில் போட போகிறோம். ஸோ இதே செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸை வந்து நம்ம டேபிள் ஃபார்மில் எழுதணும். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து டேபிள். அதுக்கு வந்து எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 0. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4னா 1 6னா 2 10னா 4 12னா 5. டேபிள் ஃபார்மில் இப்படி தான் எழுதணும். ஸோ நமக்கு கிடைக்கிற ஆர்டர்டு பேர்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி டேபிள் ஃபார்மில் எடுத்து எழுதுறது தான் வந்து டேபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஆரோ டயக்ராம் கேட்குறாங்க. ஆரோ டயக்ராமுக்கு வந்து இப்போ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a to b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஆரோ டயக்ராம் எப்படி எழுதணும் அப்படின்னா a செட்டும் b செட்டும் எழுதிக்கணும். ஸோ இங்கே வந்து ஏ செட்டில் என்ன வேல்யூலாம் இருக்கோ அதை எழுதணும், பி செட்டில் என்ன வேல்யூலாம் இருக்கோ அதை எழுதணும். ஸோ இப்போ வந்து ஏ செட்டில் என்ன இருக்குது அப்படின்னா 2, 4, 6, 10, 12 2, 4, 6, 10, 12. அடுத்து பி செட்டில் என்ன இருக்குன்னா 0, 1, 2, 4, 5, 9. ஸோ 0, 1, 2, 4, 5, 9. ஸோ இதை வந்து நம்ம மேப் பண்ண போகிறோம். மேப் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டர்டு பேர்ஸ் இருக்குல்ல அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மேப் பண்ணணும். 2 அப்படின்னா 0. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து மேப் பண்ணணும். 2 அப்படின்னா என்ன கிடைக்குது 0. ஸோ 2லேருந்து 0க்கு போடணும். 2, 0 நெக்ஸ்ட்டு 4, 1 6, 2 10, 4 12, 5. ஸோ நடுவில் வந்து ஆரோ போட மறந்துடக்கூடாது. இதான் வந்து ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கிராஃப் கேட்டிருக்காங்க. கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம 2 2 எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து மறுபடியும் நம்ம
பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அதில் வந்து 2, 4, 6, 10, 12 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து 1 சென்டிமீட்டருக்கு வந்து நம்ம 2 யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ், y axis 1 centimeter equal to 1 unit. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே 2 யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம். 4, 6, 8, 10, 12. நெக்ஸ்ட் இங்கே வந்து 1 யூனிட் எடுத்துக்கிறோம். 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ வந்து நம்ம பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணுவோம். 2, 0. ஸோ 2, 0 அப்படின்னா இங்கே தான் வரும். ஸோ இங்கே வந்து 2, 0. நெக்ஸ்ட் வந்து 4, 1. ஸோ 4லேருந்து 1 அப்படிங்கல இங்கே வரும். இங்கே வந்து 4, 1. நெக்ஸ்ட்டு 6, 2. 6லேருந்து 2க்குனா இங்கே வரும். 6, 2. நெக்ஸ்ட்டு வந்து 10, 4. 10 அப்படின்னா இங்கே இருக்குது. 10லேருந்து 4க்கு. ஸோ இங்கே வரும் 10, 4. நெக்ஸ்ட்டு 12. 12லேருந்து 5க்கு. ஸோ 12, 5 இங்கே வரும். 12, 5. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் நமக்கு கிடைக்குது. இதான் வந்து கிராஃப்.